வீடு கட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடமிருந்து 120 கோடி ரூபாய் பணம் பெற்று ஏமாற்றியுள்ளது. அந்நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் இன்று உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். திருப்போரூர் காலப்பாக்கம் என்ற இடத்தில் சவிதாஞ்சலி என்ற பெயரில் தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்று 16 மாடிகள் கொண்ட 714 வீடுகள் கட்டுவதற்காக பொதுமக்களிடமிருந்து 120 கோடி ரூபாய் பணம் பெற்றது. கடந்த 2013ஆம் ஆண்டில் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் இதுவரை ஒப்படைக்கவில்லை. இது தொடர்பாக முதலமைச்சர் தனிப்பிரிவு, மாநகர காவல்துறை ஆணையர் ஆகியோரிடத்தில் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட பயனாளிகள் சென்னை வள்ளுவர் கோட்டம் முன்பாக இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சவிதாஞ்சலிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல வீடு கட்டி தரதா சொல்லி கிட்டத்தட்ட 120 கோடியோ 130 கோடியோ பணத்தை வாங்கிக்கிட்டு அப்ரூவலும் இல்லைன்னு இப்ப சொல்லி இன்னைக்கு பஞ்சாயத்துல போன வாரம் செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு சீல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் 40 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் பணம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு அது ஜிஆர்கே ரெட்டி, ரஜினி ரெட்டி அண்ட் வினில் ரெட்டி இவங்க 3 பேரும் தான் இந்த கம்பெனியோட உரிமையாளர்கள். அவங்க எங்க பணத்தை என்ன பண்ணான்னு கேட்டா எல்லாத்தையும் மழுப்பிட்டு ஆளை வச்சு அடிக்கிறது. அதே சமயம் உங்களோட பணம் கிடையாது, நீங்க போட எங்க வேணா என்ன வேணா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உங்க பணம் திரும்பி கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாங்களே எங்களுக்கு ஒரு வழியே இல்லை.